தம்பி டேய் அப்படி போய் ஃபோன் பண்ணியா, இது மாதிரி 1-2 கொசு தொல்லை இருக்கும். நம்மளுடைய உயிரினும் மேலான நம்முடைய தளபதி அவருடைய 72வது பிறந்தநாள் விழா சீரோடும் சிறப்போடும் இங்கே நம்ம எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா பல ஊரில் பல கோணத்தில் பல விதத்தில் இருந்த அந்த முன்னாள் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியுடைய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டாடினாங்க. மண்சோறு சாப்பிட்டு வேப்பலை கட்டி உருண்டு பெண்டு மசூதி முன்னாடி கஞ்சியை ஊற்றி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கேட்க வெட்டி இது மாதிரி பல கோணத்தில் பல விதத்தில் பண்ணாங்க. அப்படிலாம் எல்லாமே உள்ளபூர்வமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நம்ம இந்த தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் கடற்கலந்து வாழ்கின்ற தமிழர்களையும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் பாடுபடுகின்ற உன்னத தலைவர் அண்ணன் தளபதியுடைய பிறந்தநாள் விழாவை உள்ளபூர்வமாக இன்று நம்மளாம் கொண்டாடி கொண்டிருந்தோம் தமிழகம் முழுவதும். அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம கஜானாவும் காலி களஞ்சியம் காலி ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி ஏற்கனவே 10 ஆண்டு காலம் ஆண்டவர்கள் ஒட்டு மொத்தமாக நம்ம காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நம்மகிட்ட அந்த கொரோனா நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சியில் அமர்ந்து நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்று சொல்லுவான் வள்ளுவன். அதே போல ஏற்றி ஈட்டி அதை சேர்த்து வைத்து அது எப்படி மக்களுக்கு செலவு செய்ய வேண்டுமோ அந்த முறையில் அதே நேரத்தில் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று அதே வள்ளுவன் சொல்கின்றான். அதுபோல இன்றைய தினம் முறை செய்து மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு நல்லதொரு நிதிநிலை அறிக்கையை இன்றைய நாட்டு மக்களுக்கு வழங்கி இன்றைய தினம் அகில இந்தியாவில் எந்த மாநில முதல்வரும் இது போன்ற நிதிநிலை அறிக்கையை தயார் செய்யாத அளவிற்கு செய்து அறிய இன்றைய தினம் வெளியிட்ட நம்முடைய முதல்வர் அவர்கள் முதல்வருக்கெல்லாம் முதல்வராக இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பல கோணத்தில் பல விதத்தில் நமக்கு இன்னல்கள் இருக்குங்கள். பல கோணத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி நம்ம வீழ்த்த வேண்டும், நம்ம எப்படி நம்மளை வந்து இன்றைய தினம் உதாசீனப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு பல கோணத்தில் பல வெள்ளத்தில் நம்மளை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கிறது, பல கோணத்தில் வஞ்சிக்கிறது. நமக்கு தர வேண்டிய முறையான ஜிஎஸ்டி தரதுக்கு அவங்க மனசு இல்லை. நமக்கு தர வேண்டிய ஒழுங்கு, நமக்கு தர வேண்டிய ட்ரவுட், ஃப்ளட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொரோனா நிதி எதுவுமே நமக்கு தருவதில்லை. ஆனால் அவர்கள் ஆளுகின்ற மாநிலம், அவர்களை சார்ந்த அவருடைய யாருடைய ஆதரவு அவங்களுக்கு தேவையோ அந்த ஆதரவு மாநிலத்துக்குலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுக்குது. நமக்கு 29 விசா தரான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து மாநிலம் 29 விசா நம்ம 1 ரூபா கொடுத்தா 29 விசா தரும். ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க மாநிலங்களுக்கு 5 ரூபா 6 ரூபா, என்ன பீகாருக்கு பார்த்தீங்கன்னா 7 ரூபா 7.20. ஆக இது போன்ற மாநிலங்களில் அள்ளி கொடுக்கின்ற பிரதமராகத்தான் இன்றைய இருந்து கொண்டிருக்கின்றார். இதுதான் அண்ணா அப்பவே சொன்னார். அண்ணா முதல்ல என்ன சொன்னார்னா, முதல் அண்ணா நாடாளுமன்றத்துக்கு போகும்போது ஒரு சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்னாக்கா, நான் அவர் கன்னி பேச்சில் பேசினார், தனிநாடு கொள்கையை வச்சார், தனித்தமிழ்நாடு வேணும்னு கேட்டார். அப்போ பண்டித ஜவஹர்லால் அவருக்கு பிரதமராக இருந்தார். அவர் கடுப்பாயிட்டார், கோபமாயிட்டார். என்னங்க தனித்தமிழ்நாடு கேட்குறீங்கன்னு சொல்லி கடுமையான முறையில் அவரை வந்து சபையிலே வந்து கண்டிச்சார். கண்டித்து காரசாரமான வாக்குவாதம் உட்காந்துட்டார். அண்ணா தன்னுடைய உணர்வுகளை எந்தெந்த கோணத்தில் தமிழகம் பாதிக்கப்படுகிறது, எந்தெந்த கோணத்தில் வஞ்சிக்கப்படுகிறது என்பதெல்லாம் தெளிவாக எடுத்து வச்சார். எடுத்து வச்சதுக்கு பிறகு கடுமையான ஒரு கோவம் வந்து பண்டித ஜவஹர்லால் அதை கண்டித்து பேசி திட்டிட்டு அவங்க